குழந்தைகளே, சிறுமியர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா? ஒரு கழுகும் ஒரு காகமும் பற்றிய கதை. ஓகேயா? கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஊரில் ஒரு கழுகு இருந்துதான். அந்த கழுகு வானத்தில் அப்படியே வட்டமிட்டுண்டே இருந்துதான். அப்படியே வட்டமிட்டுச்சு. கீழே பார்த்தா அந்த நிலத்தில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்துதான். அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே நம்ம இழுத்துன்னு போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணித்தான், சைலண்ட்டாக மெதுவாக வந்துதான். பறந்து கீழே வந்து அது ஆட்டுக்குட்டியை பக்கம் வந்தோடனே சடக்குன்னு அப்படியே இழுத்துண்டு அப்படியே போயிட்டான் அந்த ஆட்டுக்குட்டியை. இதை வந்து பக்கத்தில் ஒரு காக்கா பார்த்துட்டே இருந்துதான். கழுது மட்டும் நம்ம அப்படியே ஆட்டுக்குட்டி இழுத்துன்னு போகிறது பற்றியா, நம்மளும் இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணித்தான், அதே மாதிரி வட்டம் விட்டுட்டு கீழே வந்து ஒரு ஆடு வந்துதான். அதை பிடிச்சின்னு நைஸாக இழுத்துன்னு போகலான்னு சடக்குன்னு கொத்தித்தான். அதனோட கால் என்னாச்சான், அந்த ஆட்டுக்குட்டியோட முடியில் மாட்டின்ட்டுருத்தான். அதால் வெளியில் வரவே முடியலையா. அப்படியே அழுதுதான். அந்த சமயத்தில் ஒரு வேடன் வந்தாலாம். அந்த வேடன் என்ன பண்ணான், நமக்கு தானே கிடச்சிட்டு நமக்கு வேட்டையாடவே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியையும் அந்த காகத்தையும் அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டானான். இல்லை நமக்கு என்ன தெரிகிறது, ஒருத்தருக்கும் ஒரு இயல்பான ஆற்றல் உண்டு. அவர்களுக்கு என்ன முடியுமோ அதுதான் செய்யணும். மற்றவர்களை பார்த்து நம்மளும் அவர்களை மாதிரி செய்வது மடத்தனம் அப்படிங்கிறது தெரியுது. நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா எனக்கு எப்பவும் போல் என்ன போடுவீங்க? கரெக்ட், தம்ஸ் அப். தேங்க்யூ கீதா முரளி. பாய்.